தமிழன் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு கிறிஸ்டபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்காக நம்முடன் இணைந்திருப்பவர் இந்து மக்கள் கட்சியிலிருந்து அதன் நிறுவன பொதுச் செயலாளர் திரு செந்தில் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரோட நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். சமீபத்திய ஆணவ படுகொலை சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிருப்தி அலைகளை உருவாக்கியிருக்கிறது. இது தொடர்பாக நிறைய கருத்து விமர்சனங்கள் தொடர்கிறது. அது குறித்தும் பிரதமரின் தமிழகம் வருகை, ராஜராஜ சோழனுக்கு ராஜேந்திர சோழனுக்கும் சிலை அமைப்போம் என்ற அறிவிப்பு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் நாம் செந்திலிடம் பேசலாம். வணக்கம். வணக்கம் சார். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நான் தலைப்பில் குறிப்பிட்டது போல சமீபத்தில் இந்த ஆணவ படுகொலை விவகாரம், ஒரு மென்பொறியாளர் கவின் பெரும் எதிர்பார்ப்போடு படித்து முடித்து உயர்ந்த ஒரு பணியில் சேர்ந்திருக்கிறான். அந்த காணொலிகள்லாம் பார்த்தா நமக்கு மனது அவ்வளவு வலிக்கிறது. 2025 இந்த நொடி இன்று தற்போது ஒரு ஆணவ படுகொலை அரங்கேறியுள்ளது நம் தமிழகத்தில். மிகவும் ஒரு நெருடலாக விஷயம். இந்த அரசாங்கம் பொறுப்பேற்ற போது கூட ஆணவ படுகொலைக்கான தனி சட்டங்கள் ஏற்றுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த கோரிக்கைகள்லாம் நிலுவையில் இருக்குது. அது ஒரு புறத்தில் இருந்தால் கூட இப்படியான சம்பவங்கள் குறைந்த பாடில்லை. சாதியின் பெயரால் நடந்து கொண்டு இருக்கிறது தான் நமக்கு மிகுந்த மனவலியை தருகிறது. எப்படி பார்க்கலாம் திரு செந்தில் இந்த விவகாரத்தை? பொதுவாகவே காதல் விவகாரங்களிலே ஒரு பெற்றோருக்கு உள்ள கடமையை பொதுவாக பெற்றோர்கள் தானாக தன்னுடைய மகனுக்கோ பெண் பார்க்க வேண்டும், ஆண் பார்க்க வேண்டும் என்று நினைப்பது என்பது யதார்த்தமான ஒன்று. அது தவறாக யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா நாம் ஒரு தாயா தந்தையா இருந்து நாம் ஒரு பெண்ணை, உதாரணத்திற்கு சினிமா துறையில் சேரன் அவர் எவ்வளவோ காதல் கவிதைகள் காதல் கதைகள் எல்லாம் இந்த உலகத்திற்கு தந்திருந்தாலும் தன்னுடைய மகள் ஒரு காதலிலே விழும்பொழுது அந்த காதலுக்குட்பட்ட அந்த நபர் சரியானவர் இல்லை என்பது தெரிந்து அந்த நபர் அவருடன் உதவியாளராக இருந்தவர், அவருடனே இருந்தவர், அவருடைய குணாதிசயங்கள் சரியாக இல்லை என்பது அவருக்கு நன்காக தெரிந்த காரணத்தினாலே தன்னுடைய மகளுடைய வாழ்க்கை பாழாகிவிடும் என்று ஒரு பெற்றோராக இருந்து அவர் கதறியது நாம் எல்லாம் பார்த்தோம். கண்ணீர் விட்டு காலில் விழுந்து பொதுமக்கள் மத்தியிலே அவர் விழுந்தெல்லாம் மன்னிப்பு கேட்டதை நம்ம பார்த்தோம். அப்போ அது காதலுக்கு எதிராக சேரன் இருக்கிறாரா என்று கேட்டால் அப்படி அல்ல. ஒரு பெற்றோருடைய கடமை என்பது தன்னுடைய மகளை பொறுப்பாக ஒருவருக்கு மனமுடித்து வைப்பது, அவர்கள் அடுத்தடுத்த காட்டங்களிலே எதிர்காலங்களிலே நல்ல முறையில் இருக்கணுங்கிறது எதிர்பார்ப்பு தான். இந்த வகையில் தான் பெரும்பாலும் பெற்றோர்கள் காதல் திருமணங்களிலே அவர்களுக்கான எதிர்ப்புகளை அல்லது அவர்களுக்கான வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அந்த நிகழ்வுகளை செய்கிறார்கள். ஒன்றிரண்டு இடங்களிலே என்ன நடக்குது என்று சொன்னால், அந்த குடும்பத்தை சார்ந்த உறவுகளோ அல்லது அவர்களுக்கு மிகவும் வேண்டப்பட்டவர்களோ அல்லது அரசியல் அதிகாரம் அதிகமாக இருக்கக்கூடியவர்களோ அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இது குடும்ப கௌரவம் வீணா இந்த மாதிரி போகலாமா என்கின்ற அந்த ஆவேசத்தில் அந்த கோபத்தில் எதிர இருக்கக்கூடிய ஒரு ஆணோ பெண்ணோ எப்படி இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கொன்றுவிட வேண்டும் என்கின்ற ஒரு உச்சபட்ச கொடூர நிலைக்கு போகிறாங்க. இந்த கொடூர நிலைக்கு செல்லக்கூடியது சாதியின் பெயரால் சென்றாலும் சரி அல்லது மேல் சாதி கீழ் சாதி என்கின்ற அந்த எண்ணத்திலே சென்றாலும் சரி, அல்லது இவர்கள் தன்னுடைய செல்வந்தராக இருந்து கொண்டு தன்னுடைய மகள் ஒரு ஏழை வீட்டு பையனை திருமணம் பண்ணிக்கக்கூடாதுன்னு நினச்சி அதுக்காக படுகொலை செய்தாலும் சரி, இவைகள் அத்தனையுமே பார்த்திங்கன்னா கொடூர கொலைகளாக தான் நாம் பார்க்கணும். ஆனால் இதில் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னாக்க, சில அமைப்புகள் சமீப காலத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அஜித் என்கின்ற நபர் ஒரு காவல்துறையினர்களால் அடித்து கொல்லப்பட்டார். அப்போ இது என்ன கொலை? அரசாங்கத்தின் ஆணவ கொலை, காவல்துறையின் ஆணவ கொலை. இதுக்கு ஏன் இவ்வளவு தூரம் பொங்கி இவ்வளவு தூரம் எதிர்ப்புகளை ஏன் இப்போ இந்த எதிர்ப்புகளை காட்டக்கூடியவர்கள் வரலன்னு சொன்னால், ஆளுகின்ற ஆட்சியாளர்களுடைய கருணையால் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்போ இந்த கவினுடைய விஷயத்தில் உண்மையிலேயே சுர்ஜித் செய்த கொலைக்கு சுர்ஜித்துக்கு கடுமையான தண்டனை கிடைக்க வேண்டும், அதில் மாற்று கருத்து யாருக்கும் இல்லை. ஆனால் இந்த கவினுக்கு பின்னால் இருந்து கொண்டு கூவக்கூடிய அரசியல் ஆதாயத்தோடு சில சாதிகளுக்கு எதிராக, சுர்ஜித் ஒரு சமுதாயம், கவின் ஒரு சமுதாயம், கவினுக்கு எதிராக சுர்ஜித் செய்த கொலைக்கு சட்ட ரீதியாக அரசியலமைப்பு சட்டத்தில் அவருக்கு தண்டனை கிடைக்கணும்.
ஆனால் சுர்ஜித்தினுடைய சமுதாயத்தையே என்ன பண்றதுன்னா, அந்த சமுதாயத்தையே ஏதோ வந்து கொடுமையான கொடூரமான சமுதாயம் போல காட்டக்கூடியதற்கு சில பேர் கிளம்புறாங்க பார்த்தீங்களா, அவர்களை தான் நம்ம இந்த சமுதாயத்திலிருந்து ஒதுக்கி வைக்கணும். கவனமா இருக்கணும். அந்த 2 நபர்களுக்கும் நடந்த அந்த விஷயத்திற்கு சட்டம் பார்த்து கொள்ளும். நாம் நம்முடைய கண்டனங்களை, எதிர்ப்புகளை பதிவு செய்வோம். அதற்காக மற்ற சமுதாயத்தை வந்து நீங்க இழிவா பேசலாமா? அது நியாயமா? அப்படி பேசியிருக்காங்களா செந்தில்? அப்படி பேசுற மாதிரி தெரியலையே. பாதிக்கப்பட்டவர்களுக்கு தான், பாதிக்கப்பட்டவரோட ஆறுகள் தான் நீங்களும் இருப்பீங்க, நானும் இருப்பேன், எல்லாமே இருப்போம். அது ரொம்ப இயல்பானது, இயற்கையானது தான். நிச்சயமாக. ஆமா. இப்போ இந்த பாதிப்புன்றது நான் எங்கே வருதுன்னு சொல்கிறேன்னா, இப்போ அந்த சமுதாயத்தையே வந்து என்ன பண்ணுறதுன்னா, இவர்கள் எல்லாம் எப்போ அருவா வச்சிருக்கக்கூடியவர்கள், இவர்கள் எல்லாம் வன்முறையை தூண்டக்கூடியவர்கள். இது எப்படிங்க சொல்கிறீங்க நீங்கள்? வன்முறை எல்லா சமுதாயத்திலும் தான் இருக்குது. வன்முறை எல்லா நாட்டிலையும் இருக்குது, எல்லா இனத்திலையும் இருக்குது, எல்லா மதத்திலையும் இருக்குது. அது ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு சொந்தம்னு சொல்லி அல்லது சாதிக்காரன் இப்படி தான் சொல்லி பேசுகின்ற பேச்சுகளை நான் ஆதாரம் காட்ட முடியும். இப்போ 2 விஷயம் செந்தில், நீங்கள் சொல்ல நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்கள் எப்படி, அதாவது ஒரு கொலையை, ஒரு படுகொலையை சாதியின் பேராலோ மதத்தின் பேராலோ எந்த இளவின் பேராலோ நடைபெறுவது யாருமே இங்க வந்து ஏற்கல. அது அபத்தத்தின் உச்சம் தான். ஆமாம். அதே மாதிரி இந்த சம்பவத்தை வைத்து குறிப்பிட்ட சமூகத்தையோ அவர்கள் மீதான விமர்சனம் வைக்கிறதையும் இங்க ஏத்துக்கல. இப்போ நம்மளுடைய முதல் கட்ட பார்வை என்பது என்னன்னா, நான் வைக்க விரும்புகிறேன் செந்தில், சொல்லுங்க. இந்த சம்பவங்கள் அரங்கேறுவதற்கான காரண காரியங்கள் இருக்கு இல்லையா, அந்த சமூகத்தில் புறையோடு போயிருக்கின்ற அந்த ஒரு மைண்ட் செட்டப் தானே செந்தில். இயல்பா நம்மளால பண்ணிட முடியும் அப்படின்னா, நீங்க சொல்றது யார் விதித்தாலும் தவறு தான். இதை ஊக்கப்படுத்தக்கூடிய அமைப்போ கட்சியோ யார் பண்ணாலும் தப்பு தான், அதில் மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் நான் தலைப்பில் குறிப்பிட்டது போல வளர்ந்து விட்ட ஒரு மாநிலமாக சொல்கிறோம், வல்லரசோக நகர்ந்து கொண்டிருக்குன்னு சொல்கிறோம், தொழில்நுட்பத்தில் மேலோங்கி இருக்கிறதா சொல்கிறோம் செந்தில். ஆனால் இந்த நொடியில் நம் கண்முன்னே ஒரு இளைஞர் படுகொலை செய்யப்படுகிறார் ஒரு சாதியின் பேரால். ஸோ இதை நம்ம எப்படி பார்க்குறதுன்னு கேட்குறேன் செந்தில். நான் இன்னொரு விஷயத்தை நான் சொல்கிறேன். இப்போ இந்த கவின் சுர்ஜித் விஷயத்தில் சாதியின் அடிப்படையில் நடந்ததாக எதை வச்சு நம்ம பேசுகிறோம்? சுர்ஜித் அப்படி பேட்டி கொடுத்தாரா? சுர்ஜித் அப்படி நான் இந்த சாதி வேறுபாடுகளின் காரணமாகத்தான் இந்த படுகொலை செஞ்சேன்னு அவர் அறிவிச்சிருக்காரா? அவருடைய தாய் தந்தை அறிவிச்சிருக்காங்களா? அல்லது அந்த கவின் காதலித்தாரே அந்த பெண் அறிவித்திருக்கிறாரா? ஸோ இயல்பா இருவேறு சாதினால இது மிகைப்படுத்தப்படுதுன்னு சொல்றீங்களா? நிச்சயமாக அரசியல்படுத்தப்படுகிறது. நீங்க நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். நான் எந்த கொலையும் அல்லது கொலை செய்தவர்களுடைய நபர்களையோ அல்லது அதனுடைய பின்னணிகளையோ நியாயப்படுத்தவில்லை. ஆனால் நீங்க அனிதா என்கின்ற ஒரு பெண், அவர் தற்கொலை செய்து கொள்கிறார். நீட்டுக்காக தற்கொலை செய்து கொள்வதாக அவர் எந்த இடத்திலும் பதிவு செய்யவில்லை, பேட்டி கொடுக்கவில்லை. அப்படி இருந்தும் அதன் காரணமாக தான் அவர் தற்கொலை செய்து கொண்டார் என்கின்ற ஒரு கட்டமைப்பை சில அரசியல் கட்சிகள் உருவாக்குகிறாங்க பார்த்தீங்களா? அதை தான் தப்புன்னு சொல்றேன். அதே தான் இந்த விஷயத்திலையும் கவின் விஷயத்திலும் கவினுக்கு நியாயம் வேண்டும், நீதி வேண்டும் என்று கேட்பதிலே தற்கொலை நீட்டுக்காக அல்லன்றது நீங்க சொல்றீங்களா? நீங்க நீட்டுக்காகன்றதுக்கு ஆதாரம் இருக்கா? ஐயா, இந்த நாட்டில் ஆதாரம் இல்லாமல் நான் இந்த தேர்விலே நான் என்னுடைய மதிப்பெண் பெறவில்லை, எனவே நான் என் உயிரை மாய்த்துக் கொள்கிறேன்னு எழுதினாங்களா? வாக்குமூலம் இருக்கா? ஏதாவது எழுத்துப்பூர்வம் இருக்கா? அல்லது ஏதேனும் ஒரு செய்திகளை ஏதேனும் ஒரு ஃபோன்லேயோ இதுலேயோ பதிவு செய்திருக்கிறாரா? இல்லை. இதை தான் இவர்கள் அரசியல்படுத்தினார்கள். நீங்க டெத் நோட்ல இல்ல, ஆனா அந்த பிள்ளைக்கு சீட்டு கிடைக்கவில்லை. இப்ப நான் இன்னொன்னு சொல்லட்டுமா? அதற்கு முன்னதாக அந்த பிள்ளை வெளியிட்ட காணொளி இருக்கு. என்ன காணொளி இருக்குன்னா, நான் நீட் தேர்வு மூலமாக எனக்கு மருத்துவராக வாய்ப்பு கிடைக்கல, நான் விவசாயத்துறையை எடுப்பேன் சொன்னது இது அனிதா. ஆமாங்க, அது சீட்டு கிடைக்கல. அப்ப நீங்க சீட்டு கிடைக்கல தான். நான் கிடைக்கலனா நான் தற்கொலை பண்ணிப்பேன்னு சொல்லல. சீட்டு கிடைச்சி ஒருவேளை அந்த சம்பவம் அரங்கேறிக்குமானால் நீங்க லாஜிக். இப்ப நான் லாஜிக்கா கேக்குறேன் சார். நீங்க சொல்றது ரொம்ப நீட் தேர்வு ரொம்ப தவறா இருக்கே செந்தில். தவறு நீங்க தான் பண்றீங்க. ஏன் தெரியுமா? நீட் தேர்வில் நான் ஃபெயில் ஆயிட்டேனா, மதிப்பெண் சரியாக பெறவில்லை என்றால், மருத்துவராகவில்லை என்றால் நான் தற்கொலை செய்து கொள்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் அந்த அம்மா. நான் விவசாயத்துறையை தேர்ந்தெடுப்பேன். அது வேறு காரணம் இல்லையே. ஏங்க நீங்க எப்படி முடிவு பண்ணலாம்? வேறு காரணத்திற்கான நான் கேக்குறேங்க. நான் இல்லங்க, நீங்க என்ன என்று சொன்னால் நீட் தேர்வுக்காக உயிரிழந்ததாக அனிதா சொல்லுகின்றவர்கள் விசாரணை முடிவு பண்ணி. எந்த விசாரணை முடிவு பண்ணல? என்ன விசாரணை அறிக்கை நான் முடிவு பண்ணல, நீங்களும் முடிவு பண்ணல செந்தில். எந்த விசாரணையும் நீட்டுக்காக அனிதா உயிரிழந்ததாக
எப்படிப்பட்ட ஆதாரங்களும் இது வரைக்கும் ஒன்றும் வெளியிடவில்லை. ஆதாரம் இல்ல, டெத் நோட் இல்லங்க. அது வேற என்ன இருக்கு? அது இல்லதான். சரி, நீங்க வேற என்ன காரணம் நீங்க உங்களுக்கு எதை கிடைச்சிருக்கா? இந்த நாட்டுல தற்கொலைக்கு 1000 காரணங்கள் இருக்கு. ஒரு காரணம் சொல்லுங்க. ஆனால் இந்த பிள்ளையோட இறப்பிற்கான காரணத்தை நம்ம பேசலாம். சொல்றேன் கேட்டுக்கோங்க. நீங்க தெரியாததை தெரிஞ்சதா சொல்லக்கூடாது, தெரியலன்னா தெரியலன்னு சொல்லணும். இந்த அரசியல் கட்சிகள் என்ன பண்றாங்கன்னா, அனிதாவினுடைய மரணத்திற்கு எனக்கு செந்தில கேட்டாக்க காரணம் தெரியலன்னு நான் சொல்றேன். ஆனால் மு.க. ஸ்டாலின் அவர்களை கேட்டா நீட்டுன்னு சொல்றாரு, திருமாவளவன் அவர்களை கேட்டா நீட்டுன்னு சொல்றாரு, வைகோ அவர்களை கேட்டா நீட்டுன்னு சொல்றாரு. அப்ப தெரியாது என்று சொல்லுகின்ற செந்தில் ஏன் என்று சொன்னால் அனிதா எழுதி வைக்கவில்லை, சொல்லவில்லை, பதிவு செய்யவில்லை. அதனால நான் பகுத்தறிவாதி, அதனால நான் தெரியாதுன்னு சொல்றேன். ஆனால் அனிதாவோட சகோதரர் சார், நீங்க நிறைய இந்த வதந்திகளை பரப்புறவங்க மாதிரி அல்லது அவங்க இஷ்டத்துக்கு அவங்க அரசியலுக்கு நிலைப்பாடு இருக்கிற மாதிரி பேசக்கூடாது. நானும் நீங்க வேணா ஒரு அமைப்பு, நான் வந்து அரசியல் கிடையாது, ஒரு பத்திரிகையாளர். நான் கேள்வி ஒண்ணு, அரசியல் கட்சிகளுக்கு வேண்டும் என்றால் நீங்க சொல்றதை நான் ஒத்துக்கிறேன். ஒரு காரணம் இருக்குங்க, ஒரு காரணம் இருக்குங்க, நான் அதை புரிஞ்சுக்கிறேன். அரசியல் செய்வதற்கு உங்களுக்கு ஒரு காரணம் தேவைப்படும். ஆனா பொதுவான ஒரு விஷயம் இருக்கு. அனிதாவோட சகோதரன் பல பேட்டிகளை உறுதிப்படுத்தி நீங்க அப்படி நீங்க அப்ப பேசவே போனீங்கன்னா அது ஆதாரமே இருக்கு. திமுக இல்லையா இல்ல செந்தில் சார்? நான் கேட்கிறேன் சார், திமுக இல்ல அது இங்க இருந்து சிவசங்கரன் வந்து டெல்லி கூட்டு போறதுக்கு ஃளைட் டிக்கெட் போட்டு கூட்டு போனது திமுக இல்லையா சார்? இல்ல அது பிரச்சனையான்னு கேக்குறேன். அதான் பிரச்சனை, அதுதான் பிரச்சனை. அனிதாவினுடைய மரணம் என்பது பல கேள்விகளுக்கு உட்பட்டது. அந்த இறப்பு என்பது நீட்டுக்காக என்று சொல்லி இவர்கள் அரசியல் மடைமாற்றம் செய்திருக்கிறார்கள். சரி சரி, அதே போலத்தான் கவினுக்கு வருவோம் சார். நான் ஒன்று தான் கேட்குறேன், அனிதா விஷயமா இருக்கட்டும், கவின் விஷயமா இருக்கட்டும். கவின் விஷயத்தில் இந்த படுகொலை சாதிய ரீதியான படுகொலை என்பதை எதன் அடிப்படையில் பேசிட்டு இருக்கீங்க நீங்க? யார் சார் சொன்னது? எப்படி ஒரு பெண் வந்து தன்னுடைய சகோதரி வந்து திருமணம் செய்து கொள்வதிலோ ஒரு காதல் இருப்பதிலையோ ஒரு வெறுப்புணர்வு கொண்டு ஒருவன் கொள்கிறான் என்று சொன்னால் அந்த கொடியை கொலை செய்தவனுக்கு சட்டப்படி தண்டனை வழங்கப்பட வேண்டும். ஆனால் அது சாதிய ரீதியாகத்தான் நடந்தது என்கின்ற அடிப்படை அந்த நபர் சொன்னாலோ, அந்த நபரை சார்ந்தவர்கள் தூண்டுகின்றவர்கள் யாராயினும் இருந்து அவர்கள் சொன்னாலோ, அப்போ அதை நான் வந்து ஒரு சாதிய வன்கொடுமை, சாதிய தீண்டாமை, ஒரு மேற்று சாதிக்காரரை வந்து நான் வந்து திருமணம் செய்து கொள்வது என்பது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது, அதனால் கொன்றேன் என்று சொன்னால் அதை நான் வந்து உண்மையிலேயே மிக கடுமையாக நானே கண்டிப்போம். எங்களுடைய அமைப்பின் சார்பில் சாதிய கொடுமை என்று கண்டிப்போம். ஆனால் இதெல்லாம் இவர்களே வந்து கட்டமைத்து இவர்களாக அதிகமாக சொல்லி அவருடைய பெற்றோர்களை கைது செய்யணும்னு சொல்கிறாங்க. நான் கேட்குறேன், அந்த பெற்றோர்கள் வந்து ஒரு காவல்துறையை சார்ந்தவர்கள், காவல்துறையை சார்ந்தவர்கள். அது எப்படி சார் நீங்கள் வந்து அதுக்கும் நான் என்ன கேட்குறேன்னா, அது விசாரணை பண்ணுங்க. காவல்துறையிலே அவர்களை அழைத்து விசாரணை செய்து தன்னுடைய மகன் வந்து இந்த மாதிரி கொலை பண்ணிட்டார், இந்த கொலைக்கு தூண்டுதலாக இவர்கள் இருந்திருக்கிறார்களா இல்லையா என்கின்ற ஆதாரங்கள் இருந்தால் இவர்களை கைது செய்யலாம். இது எதுவுமே இல்லாமல் அவங்களை அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்களா? 2 பேரும் பணியிடை நீக்கம், அவங்க அப்பாவுக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரசியல் இந்த நொடி வரைக்கும் அவங்க அம்மாவை அரெஸ்ட் பண்ண நினைக்கிறேன். ஐ திங்க் சோ. நான் ஒன்று சொல்லட்டுங்களா? சரி, என்ன ஒன்று சொல்லட்டுங்களா? இது எல்லாமே அரசியல். ஏன் சொல்கிறேன்னா, அஜித்குமார் படுகொலை நடந்தது. அந்த அஜித்குமார் படுகொலைக்காக அரசாங்கம் என்ன பண்ணுச்சு? 3 சென்ட் நிலம் கொடுத்துச்சு, 5 லட்ச ரூபா பணம் கொடுத்துச்சு, எல்லாமே நடந்துச்சு. இதுக்கு முன்னாடி லாக்அப் டெத்தில் 23 பேர் செத்து போனாங்க. அவங்களுக்கு எதாவது கிடைச்சதா? அரசியல் என்பது மிகைப்படுத்தப்படும் பொழுதுதான் அந்த நபர்கள் மீது அவர்களுக்கான உதவிகள் கிடைக்கலாம், அவர்களுக்கான விஷயங்கள் கிடைக்கலாம், அவர்கள் சம்மந்தமான விசாரணையில் அதிகமான இப்போ இவர்கள் தாய் தந்தையினரை கைது பண்ணி அவர்களை வந்து சிறையில் அடைக்கணும் அல்லது அவர்களுடைய பணி நீக்கம் செய்யப்படணுன்றதெல்லாம் நடக்குது. இப்போ நீங்கள் சொல்கிறது ஒரு வாதத்திற்காக நீங்கள் சொல்ல ஏற்றுக்கிறேன். அரசியல் நெருக்கடின்ற முழுக்க இது வந்து கோர்ட்டில் ட்ரையலில் வந்து நிற்காது. இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து நிரூபணமானால் இது நீதிமன்றமே கவனத்தில் கொள்ளும் தான், அதனால் அதை நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் இப்போ ஆணவ படுகொலைகள் என்பதே மிகைப்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்றீங்களான்னு கேட்குறேன். அப்படி ஒரு விஷயமே இல்லைன்னு சொல்றீங்களா செந்தில்? நான் என்ன சொல்லட்டுமா? இல்லை, அப்படி ஒரு விஷயமே இல்லைன்னு சொல்றீங்களா? சார், நான் இல்லைன்னு நம்ம இருக்கல. அப்படி யாரெல்லாம் வந்து இப்போ கௌசல்யாவினுடைய மரணம் என்பது அவருடைய தாய் தந்தையினர் குடும்பத்தோடு செய்திருக்கின்றார்கள், அதற்கான வீடியோ ஃபுட்டேஜ் இருக்கு, அவர்களுக்கு தண்டனையும் கிடைத்திருக்கின்றது. அதில் யாரும் போயிட்டு தேவையில்லாமல் யாரும் மறைக்கல. அந்த மாதிரி உண்மையாகவே அந்த சாதியின் அடிப்படையில் அப்படி நடக்கக்கூடிய நிகழ்வுகளை அவர்கள் வெளிப்படையாக வெளிப்படுத்துகின்ற பொழுது, அதை சொல்லும் பொழுது அவர்கள் அந்த விதத்தில் கோணத்தில் நீங்கள் பார்க்கலாம். அப்படி நீ சொல்றதை நான் மிக சரியா புரிஞ்சுக்கிறேன். அதாவது ஒருவேளை இந்த விசாரணைக்கு பிறகு இது ஆணவ படுகொலை தான் என்று உறுதிப்படுத்தப்பட்டால் சரிதான். ஆனா முன்முடிவுகளை நோக்கியே நகர்றீங்க. எல்லாத்தையும் என்ன பண்றாங்கன்னா, காதல் ரீதியாக நடக்கின்ற ஒரு பெற்றோர்கள் வந்து
ஒரு மகனோ மகளோ வந்து தன்னை விட்டு போகும் பொழுது அந்த ஆத்திரத்தில் செய்யக்கூடியது என்பது வேறு. ஆனால் சாதியின் அடிப்படையில் செய்யப்படுவது என்பது வேறு. இந்த இந்த வெவ்வேறு விதமான எண்ணத்தின் எதன் காரணமாக பொருட்டும் நம்ம நடக்கக்கூடிய கொலையை ஏற்றுக்கொள்ளல. எதன் பொருட்டும் நம்ம ஒரு எது- கொலையை, ஒரு கொலை இளைஞரின் படுகொலை நம்ம செய்வது ஏற்றுக்கொள்ள முடியாது. அவரை அல்லவா? தாக்குவது, அடிப்பது, கொடுமை செய்வது, அது காவலர் செய்தாலும் சரி அல்லது தாய் தந்தையர் செய்தாலும் சரி, கூலிப்படையை வைத்து செய்தாலும் சரி, இவர்கள் அத்தனை பேரும் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். இப்போ நான் இன்னொரு விஷயத்துக்கு வரேன். ஆணவ கொலைகளை நாம் ஒடுக்க வேண்டும். சரி, ரைட்டு. சாதி ரீதியாக ஒருவரை கொலை செய்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத இந்த இந்த நவீன காலங்களிலே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. இன்றைக்கு மது அருந்திவிட்டு போதையை உட்கொண்டு விட்டு இதன் மூலமாக நடக்கின்ற கொலை, இதன் மூலமாக நடக்கின்ற கொடுமைகள், இதன் மூலமாக நடக்கின்ற அட்ராசிட்டி எவ்வளவு நடக்குதுங்கிறது நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருக்கோமா? அப்ப இந்த ஆணவ கொலைக்காக குரல் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய நாம் எல்லோருமே இந்த மது என்கின்ற அரக்கனால் தினசரி 10, 20, 30 மேற்பட்ட இடங்களிலே கொலைகள், டிரைவர் அடிக்கிறான், காவலர் அடிக்கிறான், பொதுமக்கள் அடிக்கிறான், எல்லா குழந்தைகளை மது போதை இருக்குது. அப்ப இந்த மது என்கின்ற அரக்கன் தான் அடிப்படை. சரிங்களா சார்? அதனால ஆணவ கொலை என்பது ஒரு 5%, ஒரு 3%, 4% மாநிலம் முழுக்க ஏதோ ஒரு நடக்குது. அது தடுக்கப்பட வேண்டும். அதை விட முக்கியம் எது சார்? மதுக்கடைகளை இவர்கள் மது இல்லாத தமிழகத்தை இந்த தமிழகத்தில் உருவாக்க வேண்டும். இந்த மதுவை அருந்தி அதன் மூலமாக நடக்கக்கூடிய குற்றங்களை தான் இவங்க என்ன பண்ணணும்? தடுக்கணும் சார். இதுக்கு எதிராக தான் திருமாவளவன் வரணும். இதுக்கு எதிராக தான் இன்னைக்கு ஆளுகின்ற கட்சிக்கு சார்ந்தவர்கள் எல்லாம் வந்து நிற்கணும்னு நான் சொல்றேன். எனவே என்னை பொறுத்த வரைக்கும் சாதி ரீதியான வன்கொடுமைகளையும் கொடுமைகளையும் கொலைகளையும் வேரோடு அறுக்கப்பட வேண்டும். அதில் மாற்று கருத்தே இல்லை. நாம் எல்லாம் ஒன்று சேருவோம். தமிழனாக தமிழ்நாட்டிலே இன்றைக்கு வெவ்வேறு மாநிலங்களில் இருந்தோ அல்லது தமிழ்நாட்டில் இருந்தோ மது குடித்து விட்டு சின்னஞ்சிறு குழந்தைகளை கும்மிடி பூண்டியில் நடந்து செல்கின்ற குழந்தையை எப்படிப்பட்ட இவனுக்கெல்லாம் என்ன பண்ணுறது? அந்த இதெல்லாம் உண்மையிலே சொல்ல போனாக்க சில விஷயங்களிலே இதெல்லாம் கொடுமையான தண்டனைகள் அரசியலமைப்பு சட்டத்திலே மாற்றம் கொண்டு வரப்பட வேண்டும். அரசியல் திருத்தம் வேண்டும். இந்த மாதிரியான மிருகத்தனமானவர்களுக்கெல்லாம் நாமும் மிருகத்தனமான தண்டனைகள் தான் வழங்க வேண்டியது தான் எல்லார் மனசுலையும் இருக்குது. அப்ப இந்த சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டும். இப்படி நாம் எல்லாம் ஒன்னா சேரணும் சார். அரசியலுக்காக நீங்க ஒரு சாதியை ஏற்றி பேசுறது, ஒரு சாதியை இறக்கி பேசுறது, பிராமணர் சமுதாயம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சமுதாயத்தை எப்பவுமே தூற்றி பேசுறது, இதை எல்லாமே பண்றாங்களே. ஒரு சாதி ஆணவ கொலைகள்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல இருந்து தான் நம்ம இதையும் பார்க்கணும். ஒரு சமுதாயத்தை, பிராமண சமுதாயத்தை அவர்கள் வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறாங்களே. அப்ப அது மட்டும் நியாயமா? எனவே எங்களை பொறுத்த வரைக்கும் சாதியின் அடிப்படையில், மதத்தின் அடிப்படையில் யாரையும் துவேஷத்தோடு எந்த விதமான குற்றங்களும் நடந்தாலும் அதை நாங்கள் எதிர்ப்போம், கண்டிப்போம். அதற்கு எதிராக எங்களுடைய கண்டன குரல்களை முன்வைப்போம். குற்றங்களை குற்றங்களாக பாருங்கள். நிச்சயமாக அப்படிதான் சொல்றதை நான் புரிஞ்சுக்கிறேன் செந்தில். இப்போ தமிழகத்தோட அரசியல் நிலவரம் இந்த சமீபத்தில் ஆணவ படுகொலை அரங்கேறி இருக்கிறது. அது தொடர்பாக நிறையா நீங்கள் சொல்கிற மாதிரி ஆதரவு எதிர்ப்பு கருத்து இருக்குது. உங்களுடைய கருத்தை நான் மிகச்சரியாக புரிஞ்சுக்கிறேன். ஆணவ கொலைக்கான அந்த சட்டம் இயற்றப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் சார்? நிச்சயமாக ஆணவ கொலைகள் என்று சொல்லி அதற்கான விசாரணைகள் நடைபெற்று அது சாதிய ரீதியான ஆணவத்தின் வன்கொடுமை தடுப்பு சட்டம் இருக்குது. ஆனால் ஆணவ கொலை தடுப்பு சட்டம் வேணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாங்க. இந்த அரசாங்கம் கூட அது நிறைவேற்றி தரும் சொன்னாங்க. ஆனால் இதுவரை அந்த அந்த சட்டத்தை நோக்கி நகரல. இந்த சம்பவத்தின் போது கூட அந்த குரல் எடுக்கிறது எப்படி பார்க்கலாம்? நிச்சயமாக நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்திலே பல்வேறு விஷயங்கள் இப்போ வன்கொடுமை சட்டத்தின் மூலமாக ஒரு சாதியின் அடிப்படையில் ஒருத்தர் இழிவாக பேசுறது, இழிவாக நடத்துறது, அப்படி நடத்தினாக்கா அவர்களுக்கு ஒரு கடுமையான போயிடும். அப்போ இதே போல் இந்த ஒரு சாதியின் பாகுபாடு காரணமாக ஒருவர் படுகொலை செய்யப்படுகிறார் என்று சொன்னால் அதை தடுப்பதற்கும் ஒரு கடுமையான தண்டனைகளை அவர்களுக்கு வழங்கும் வகையில் சட்டத்தில் நாம் கொண்டு வர வேண்டும், சிறப்பு சட்டம் கொண்டு வர வேண்டும் என்பது தான் நம்முடைய அதற்கான முழு ஆதரவும் நாங்கள் தரோம். ஆனால் எல்லாவற்றையும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, ஒரு விஷயத்தை எடுத்த உடனே இது ஆணவத்தின் அடிப்படையில் நடந்ததாக எல்லாத்தையுமே பூசி முழுவக்கூடாது. அது விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். இந்த கொலைக்கு எதிராக தீவிர விசாரணை நடத்தப்பட வேண்டும். அவர் குடும்பத்தாரை விசாரிக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் உடனடியாக அவர்களை குடும்பத்தார்களை அவங்க தாய் தந்தையினையும் சிறைப்படுத்த வேண்டும், அவர்களும் சிறையில் அடைக்க வேண்டும் என்று பொத்தாம் பொதுவான அரசியல் பேசாதீர்கள்.
ஆணவ கொலைகளை, சாதிய கொடுமைகளை இவைகளெல்லாம் தடுக்க வேண்டுமே தவிர அதற்காக அதற்கு சம்பந்தமில்லாதவர்களும் அதில் தண்டிக்கப்பட வேண்டும் என்று சொல்வதும் கூட நியாயமில்லை. விசாரணை முடிவுல தான் நமக்கு தெரியும். விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லணுமே தவிர போனார்களா, அவர்களை ஏன் சிறையில் அடைக்கணும் கேட்கிறார். அவர் ஏன் சிறையில் அடைக்கப்படவில்லை, அவர் கைது செய்யப்படவில்லை. இப்போ இது என்ன தோணுதுன்னா, அப்போ கைது செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால், இப்போ ஒரு வேலை உதாரணத்துக்கு வச்சுப்போம், அந்த தாய் தந்தையருக்கு இந்த தகவல், இவர்களுடைய காதல் விஷயம் தெரியாமல் இருந்திருக்கலாம், அவருடைய தம்பிக்கு தெரிஞ்சிருக்கலாம், அந்த தம்பி அவர்களுக்குள்ள ஒரு பழக்க வழக்கங்கள்ல அழைத்திருக்கலாம், இந்த கொலை நடந்திருக்கலாம். அதாங்க நீங்க சொல்ற விசாரணை முடிவுல தான் தெரியும். அப்போ இந்த விசாரணைக்கு முடிவுக்குட்பட்டு தான் நம்ம பண்ணணுமே தவிர, அவர்கள் அப்பாவிகளாக இருந்து அந்த தாய் தந்தையினர் தண்டிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அரசியலில் கொண்டு போய் அவர்களை பலியாக்கிடாதீங்கன்னு நான் கேட்டேன். புரியுது, அது நான் மிக சரியா புரிஞ்சுக்கிறேன். தமிழகத்தோட அரசியல் களம் இது திராவிட மண் அப்படின்ற ஒரு தொடர் முழக்கம், இல்லை அப்படின்றதுக்கு நான் பஸ் சொல்ல விரும்பல, திராவிட மண் என்ற முழக்கம். ஆனால் இங்கு பெரியாரே மண், பெரியாரே மண்ணு தான் என்ற ஒரு முழக்கமும் மண்ணு தான் நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். இந்த பரஸ்பர கருத்து மோதல்கள் இப்போ கொஞ்சம் வலுப்பெற்று வருதே நம்மளால் உணர முடியுது. எப்படி பார்க்கலாம் சார்? இல்லை, பெரியாரே மண்ணு தான், பெரியாரே வெங்காயம் தான் அப்படிங்கிறது, ஏன்னா உரிக்க ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. நீங்கள் பெரியாருடைய மண்ணுன்னு சில பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் கேட்குறேன், அப்போ பெரியார் பிறப்பதற்கு முன்பு இங்கே மண் இல்லையா, கல் இல்லையா, இங்கே அறிவு இல்லையா, இங்கே தமிழ் மொழி இல்லையா, இலக்கண இலக்கியங்கள் இல்லையா, இங்கே எந்த விதமான அறிவியலும் இல்லையா? ஈவேரா சொல்லல, நாங்க அப்படியே நீங்க நினைக்கிறீங்க. அப்படிதான் பெரியாருக்கு முன்ன நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா அது ஒரு செயலோடியம் ஆனதற்கு ஆட்சி அதிகாரம் என்ற இடத்தில் பெரியாரோட பங்களிப்பு அளப்பரியதுன்னு சொல்லலாம். ஒன்றுமே கிடையாது. வரலாற்று தெரிந்தவர்களுக்கு நன்கு தெரியும். ஈவேரா அவர்களுக்கு அவருடைய வாழ்வுக்கு முன்னாடி, வாழும் காலகட்டத்துக்கு முன்னாடியே இந்த நாட்டிலே எல்லா விதமான அறிவியலும் ஆன்மீகமும் மிகப்பெரிய பண்பாட்டு கலாச்சாரங்களும் நம்முடைய சிற்ப சிலைகள் வடிப்பதிலிருந்து அற்புதமான டெக்னாலஜி எல்லாம் இந்த நாட்டில் இருந்துச்சு. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கரிகால சோழன் கல்லணை கட்டினான். ஈவேரா என்ன காலேஜ் தொடங்கி கற்றுக் கொடுத்து தமிழ்நாட்டில் தமிழனுக்கு அணை கட்டுவதற்கு கற்றுக் கொடுத்தாரா, இன்ஜினியரிங் கற்றுக் கொடுத்தாரா? சும்மானா இந்த ஈவேராவை இந்த இந்த திமுக ஆரம்பித்த காலகட்டங்களில் இன்னைக்கு சீமான் அவர்கள் பேசிகிட்டு இருக்கிறாரு, எங்கள் தலைவர் அர்ஜுன் சம்பத் அவர்கள் பேசுகிறாரு, இன்னும் எத்தனையோ தலைவர்கள் பேசிகிட்டு இருக்கோம். இவர்களை விட மோசமாக திட்டி தீர்த்தவர்கள் தான் இன்னைக்கு ஈவேரா அவர்களால் இந்த நாட்டில் எல்லாம் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. 67க்கு முன்னதாக, ஆட்சி அதிகாரத்திற்கு திமுக வருவதற்கு முன்னதாக முதல் எதிரியாக திமுகவுக்கு இருந்தது ஈவேரா அவர்கள் என்பதை நாம் மறுக்க முடியாது. எந்த அடிப்படையில் என்று சொன்னால், ஈவேரா அவர்களே திராவிடர் முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக அவருடைய புத்தகங்களிலே பதிவு செய்திருக்கக்கூடியது ஓட்டுக்காக, இந்த கழகத்துக்காரனுவோ ஓட்டுக்காக கட்டிய மனைவியை கூட கொடுப்பானுவோ. இதெல்லாம் யார் சொல்றா? ஈவேரா ஆவணப்படுத்திய வரலாறு. அப்ப திமுக காரங்களை, பிஜேபி காரங்க கூட இப்படி பேசலைங்க. அதே போல இந்த பெரியவர் யாரு, இந்த ஈவேராவை இவர் மணியம்மை திருமணத்திற்கு எதிராக அண்ணாதுரை அவர்கள் பேசிய பேச்சுக்கள் என்பது உண்மையிலே சொல்ல போனாக்க நாக்கு கூசும். பெரியார் குறித்து திராவிட முன்னேற்ற கழகம் விமர்சித்தது, அண்ணா இப்படி விமர்சித்தார் அப்படின்னு தேடி துருவி நிறைய பட்டியல் இட வேண்டிய இடத்தில் தான் தற்போது இருக்கிறோமா நம்ம? அதாவது இது நடந்துச்சா நடக்கலையா? ஈவேரா அவர்களால் தான் இந்த நாட்டில் சுயமரியாதை வந்துச்சு, ஈவேரா அவர்களால் தான் பெண் உரிமை கிடைச்சது, ஈவேரா அவர்களால் தான் இன்றைக்கு படிப்பறிவு தமிழர்கள் பெற்றார்கள் என்பது உண்மை என்றால், 67க்கு முன்னதாக ஈவேராவை ஏன் நீங்கள் திமுக திராவிடர் முன்னேற்ற கழகம் அவரை வைத்து அரசியல் செய்யவில்லை? அவர் முழுமையாக உங்களை எதிர்த்தார், அவரை நீங்கள் எதிர்த்தீர்கள். இதுதான் உண்மை வரலாறு. அப்படி இருக்க 69 அண்ணாதுரை அவர்களுடைய மறைவுக்கு பின்னதாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராகவும் முதலமைச்சராகவும் பொறுப்பேற்ற கலைஞர் கருணாநிதி அவர்கள் அண்ணாதுரை அவர்களுடைய வரலாற்றை மறைப்பதற்காக ஈவேராவினுடைய அடையாளத்தை உள்ளே கொண்டு வந்தார் என்பதுதான் இன்று வரை இருக்கக்கூடிய உண்மை வரலாறு. திமுகவினுடைய அதை மறைத்தார் காரணம், அண்ணாதுரை அவர்களுடைய வாரிசுகளோ அண்ணாதுரையை சார்ந்து அவருக்கான விசுவாசிகளோ இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் வளர்ந்து விடக்கூடாது, அவருக்கான இங்கே ஸ்பேஸ் கொடுக்கக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவாக திமுகவினுடைய செயல்பாடு இருந்துச்சு. அப்போ ஈவேராவினுடைய சிந்தனைகளை, ஈவேராவினுடைய கொள்கைகளை என்ன பண்ணுறாங்கன்னா உள்ளே
அதிகமாக கருணாநிதி அவர்கள் தான் கொண்டு வந்தார். 67, 68 காலங்களிலே அப்படி கிடையவே கிடையாது. இதுதான் உண்மை. அப்ப இன்னைக்கு வரைக்கும் திமுக காரங்க ஏன் ஈவேராவை பிடிச்சிட்டு இருக்காங்க? அண்ணாதுரையினுடைய ஆட்சியை மீண்டும் கொண்டு வருவோம். 67, 68 காலகட்டங்களிலே திமுகவினுடைய அண்ணாதுரை அவர்களுடைய ஆட்சி தான் சிறந்த ஆட்சி சொல்லிருக்காங்க எங்கேயாவது? அண்ணாதுரை அவர்களுடைய குடும்பத்தார்கள் இன்றைக்கு வரைக்கும் திமுகவில் அவர்களுக்கு ஒரு சின்ன இடமாவது கிடைச்சிருக்கா? சின்ன பொறுப்பு கிடைச்சிருக்கா? ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ மந்திரியோ அவர்களுக்கு கொடுத்துருக்காங்களா? அப்ப அண்ணாதுரை அவர்கள் இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கிறார் திமுகவில். அப்ப ஈவேராவினுடைய இந்த பிம்பத்திற்கான காரணம் அண்ணாதுரை அவர்களுடைய அடையாளத்தை அண்ணா பெரியார் கருணாநிதி அவர்களின் படங்கள் தானே இருக்கிறது திமுக மேடைகள். அது சும்மா படம் போட்டு காட்டுறாங்க. அது உண்மை. அண்ணாதுரை அவர்கள் படம் போட்டு அதுதான் கேட்டால் அவருடைய குடும்பத்தார்களுக்கான அடையாளம் இல்லை. அண்ணாதுரை அவர்களுடைய ஆட்சியை நான் கொண்டு வருவோன்னு சொல்லி இதுவரைக்கும் சொல்ல திராவிட மாடல்ன்றாங்க. அப்ப ஈவேராவினுடைய அடையாளத்தை இவர்கள் ஏன் அதிகமாக கொண்டு வந்துட்டு இருக்காங்க? திராவிட மாடலில் அண்ணாதுரை வரமாட்டாரா சார்? அண்ணாதுரை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்க நேரடியாக காமராஜர் ஆட்சி வேணும்னு கேட்குறாங்க காங்கிரஸ்காரர்கள் மற்றவர்கள்லாம். அதுபோல் ஆட்சியில் இருந்தவர் தான் அண்ணாதுரை. திராவிட மாடல் என்பது இவர்கள் இப்பொழுது பேர் வச்சிருக்கக்கூடிய ஒரு பேர் ஏதாவது ஒன்று சொல்லணுமேன்றதுக்காக வச்சிருக்கக்கூடிய மாடல். ஆனால் இந்த மாடல் இன்னைக்கு 4 வருஷமா இப்போ திராவிட மாடல் ஏன் அண்ணாதுரை மாடல் இல்லைன்னு நான் சொல்கிறேன்னா, அண்ணாதுரை அவர்கள் மதுக்கடைகளை திறக்க மாட்டேன் என்பதில் உறுதியாக இருந்தார். டாஸ்மாக் என்பது அண்ணாதுரை அவர்களுடைய அந்த மாடலில் இல்லை. ஆனால் திமுகவினுடைய இந்த திராவிட மாடலில் டாஸ்மாகே பிரதானம். டாஸ்மாக் அமைச்சர் மூலமாகத்தான் இந்த ஆட்சி நிர்வாகமே நடக்குது. அண்ணாதுரை தொடங்கி ராஜாஜி வரை இல்லை. ராஜாஜியும் கடுமையாக எதிர்த்தார். ராஜாஜிக்கு அப்புறமாக அண்ணாதுரை. நீங்க வந்து ராஜாஜி காலங்கள் விட்டுருங்க. அதுக்கப்புறமா வந்து காமராஜர், அதற்கப்புறமா பக்தவச்சலம் அவர்கள், அதுக்கப்புறமா வந்த நம்ம அண்ணாதுரை அவர்களுடைய 69 வரைக்கும் இல்லைங்கிறேன். அதுக்கப்புறமா வந்து அண்ணா திமுகவாக இருக்கட்டும் அல்லது திமுகவாக இருக்கட்டும் இந்த காலகட்டங்களில் தான் இது வந்துச்சு. அப்போ இது எப்படி வந்து அண்ணாதுரை மாடலாக முடியும்? திராவிட மாடலுக்கும் அண்ணாதுரை மாடலுக்கும் உள்ள வித்தியாசம் இது புரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த ஈவேராவினுடைய வரலாற்றுகளை இவர்கள் ஏன் அதிகமாக கொண்டு வராங்கன்னா, இவர்களுக்கு வந்து என்னென்னா இந்த தமிழ்நாடு என்று சொன்னால் ராஜராஜ சோழனுடைய வரலாறோ ராஜேந்திர சோழனுடைய வரலாறோ அல்லது இந்த மண்ணை ஆண்ட பாண்டியர்கள், சேரர்கள், சோழர்கள், அதற்கு பின்பு ஓமந்தூரார் உத்தமர் ஓமந்தூராருடைய ஆட்சி, காமராஜருடைய ஆட்சி, இதெல்லாம் தான் இந்த நாட்டினுடைய தமிழ்நாட்டினுடைய வரலாறு. சோழர்களை பற்றி அண்ணாதுரையும் திராவிட கழகமும் திராவிட கட்சிகளும் பேசியதை போல் வேறு யாருமே பேச முடியலன்னு சொல்றாங்களே. சரிங்க, எந்த இடத்துலலாம் அண்ணாதுரை ஒவ்வொரு நாடகங்களிலும் ஒவ்வொரு புத்தகங்களிலுமே இதை பதிவு பண்ணிட்டே வந்தாங்க திராவிட கட்சிகள். குறிப்பாக அண்ணாதுரையை பதிவு பண்றாங்க. பதிவு பண்ணதா சொல்றாங்கல்ல. ராஜராஜ சோழனுக்கு தமிழ்நாட்டில் எங்கே சிலை இருக்கு? ராஜேந்திர சோழனுக்கு தமிழ்நாட்டில் எங்கே சிலை இருக்கு? ராஜாஜிக்கு எத்தனை இடத்துல சிலை இருக்கு சார்? உத்தமர் ஓமந்தூரார் முதலமைச்சர், இந்த தமிழகத்தினுடைய இந்த சென்னை மாகாணத்தினுடைய முதலமைச்சர், அவர் பேர்ல ஓமந்தூரார் தோட்டம் இருந்துச்சு. அந்த ஓமந்தூரார் தோட்டத்தில் இப்போ மருத்துவமனை இருக்கு. அந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் அங்கே ஓமந்தூராருக்கு செலவைங்கடான்னா அங்கேயும் கருணாநிதிக்கு சிலை. அப்போ இந்த திராவிட கலாச்சாரம் என்பது, இந்த திமுக என்பது கருணாநிதி அவர்கள் அடையாளத்தை விட, ஈவேராவினுடைய அடையாளத்தை விட அல்லது அண்ணாதுரை அவர்களுடைய அடையாளத்தை விட வேறு யாருடைய அடையாளத்துக்கும் இங்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். வரலாற்றிலே அவர்கள் இருக்கக்கூடாதுன்றதுல தெளிவா திமுக இருக்காங்க. திராவிட மாடல் அரசு என்று சொல்வதில் தானே பெருமை கொள்கிறது. அவங்க திராவிட மாடல் அரசு தான் தங்களை பிரகடனப்படுத்திக் கொள்கிறார்கள். ஆமா சார், ஹிடன்லாம் பண்ணல. நாங்க திராவிடர்கள் திராவிட மாடல் தானே சொல்றாங்க. ஆமா சார். 23ஆம் புலிகேசியில வடிவேல் வந்து என்ன பண்ணுவாரு, அந்த ஒரு பெரிய உடம்பு பலசாலி போல ஒரு உடம்பை வச்சுக்கிட்டு முகத்தை வந்து அவர் முகத்தை வச்சுக்கிட்டு வரலாறு ரொம்ப முக்கியம் மன்னர் அப்படின்றது சொல்லுவார் பார்த்தீங்களா? அதுதான் இப்போ 23ஆம் புலிகேசி ஆட்சிலையும் திராவிட மாடல் ஆட்சியிலும் நடந்துட்டு இருக்குது. இவர்கள் வரலாற்றில் வந்து இவர்கள் தான் என்னமோ வந்து இந்த நாட்டிலே தமிழ்நாட்டிலே வந்து மிகப்பெரிய அருமையான ஆட்சி நடத்துனது போல. சார், ராஜேந்திர சோழனுடைய ஆட்சி, நீர் மேலாண்மை, இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு நீர் வளத்துறை அமைச்சரை போட்டு கூட 60,000 கோடி 30,000 கோடின்னு அவருடைய குடியாத்த குமரன் சொல்லி அவர் வந்து அவங்க கட்சிக்கார் சொல்றார். நீர் மேலாண்மை துறைக்கு நீர் வளத்துறைக்கு இருக்கக்கூடிய அமைச்சராக இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்கள் எவ்வளவு கொள்ளையடிச்சிருக்காருன்னு அவர் சொல்றாரு. அப்ப ராஜேந்திர சோழனுடைய வரலாறு என்ன? ஊரெல்லாம் கோயில்களை கட்டி, கோயில் குளங்களை கட்டி, நீர் மேலாண்மையை இன்றைக்கு உலகுக்கு கரிகால சோழன் காலத்திலிருந்து ராஜேந்திர சோழன் காலம் வரைக்கும் நீர் மேலாண்மையை அவங்ககிட்ட போய் பிச்சை எடுக்கணும். இந்த திராவிட மாடல்லாம் போய் இவங்க ஒன்றும் நீர் மேலாண்மையை கொண்டு வருவாங்க சார். நீர் பிடிப்புகள் இருக்க ஆக்கிரமிப்புகளுக்கு அனுமதி கொடுக்காம இருக்கணும் சார்.
இன்னைக்கு நாடு முழுக்க, தமிழ்நாடு முழுக்க எங்கெங்கெல்லாம் குளங்கள் கட்டினார்களோ, எங்கெங்கெல்லாம் ஏரிகள் உருவாக்கினார்களோ, எங்கெல்லாம் ஆறு இருந்துச்சோ அங்கெல்லாம் ரியல் எஸ்டேட் போடுறதுக்கு விட்ட இந்த திராவிட மாடல், இவங்க நீர் மேலாண்மையை பற்றி ராஜேந்திர சோழனுடைய வரலாறை விட பெரிய வரலாறு இவங்களுக்கு. இந்த திமுக என்பது ஆக்கிரமிப்பு திமுக, திமுக என்பது அநியாய திமுக, திமுக என்பது குடிகாரர்களை ஊக்குவிக்கக்கூடிய திமுக, திமுக என்பது லஞ்சம், லாவண்யம், ஊழல். இதுதான் திமுக திராவிட மாடல் வரலாறு. எனவே இவர்கள் இன்னைக்கு இந்த நாட்டில் நாங்கள் செல்வ செழிப்பை கொண்டு வந்துட்டோம் சார். எல்லா விலைவாசிகளையும் இன்றைக்கு உயர்த்தி விட்டார்கள். இன்றைக்கு மின்சாரத்தை தொடாமலே, மின்சார கட்டணத்தை பார்த்தாலே ஷாக் அடிக்குது. இன்றைக்கு ஒவ்வொரு நகராட்சிகளுடைய வரிகளும் பார்த்தீங்கன்னா மலை போல அவ்வளவு உயரமாக, அவ்வளவு விலைவாசி உயர்த்தி இருக்கின்றார்கள். இன்றைக்கு எல்லாவற்றிலும் விலை உயர்த்தி இருக்கின்றார்கள். ஒரு பத்திரப்பதிவில் போய் நாம் ஒரு இடத்தை வாங்கணும், ஒரு நிலத்தை வாங்கணும்னா அதில் இஷ்டத்துக்கு விலையை ஏற்றி விட்டார்கள். அப்ப எங்கு பார்த்தாலும் விலைவாசி. 2026 திமுகவோட 2.0 அப்படின்னு பெரும் நம்பிக்கை விதைக்கிறார் முதலமைச்சர். மக்கள் படப்போகின்ற கொடுமைகள் அப்படிதான் சொல்றாங்களா? 2.0 முதல் 1.0 பட்ட கொடுமைகளை விட 2.0 இன்னும் கொடுமைகளை நீங்க அனுபவிக்க வாங்க, எனக்கு ஓட்டு போடுங்கன்னு திமுக கூப்பிட்டா, இந்த கிக்னி வா 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 வான்னு கூப்பிடுவான் பார், கிக்னி திருடன், அந்த மாதிரி இவங்க வா 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 உங்களுடைய 2.0 நாங்கள் கொடுமையான ஆட்சி கொடுக்க போறோம்னு இவங்க கூப்பிட்டா ஏமாறதுக்கு தமிழன் தயாரா இல்லை. கூட்டணி கணக்கு வழக்குகளில் கள நிலவரம் வேற மாதிரி இருக்கே செந்தில் சார். கூட்டணி கலவரங்கள், இதெல்லாம் நிலவரங்கள், கலவரங்கள் இதெல்லாம் விடுங்க சார். மக்கள் தான் சார் தீர்மானிக்கக்கூடியவர்கள். நீங்க அண்ணா திமுகவுடைய வாக்களித்து வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள் திமுகவை சார். அதான் ஏமாந்துருக்காங்க மக்கள், ஏமாந்துட்டாங்க. அதே மக்கள் தான் கடந்த காலங்களில் திமுக எதிர்கட்சி கூட இல்லாமல் இருந்தது இல்லை சார். 2011 சார், ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி எதிர்கட்சி அந்தஸ்து கூட இல்லை சார். கூட நாங்க செஞ்சிருக்கோம். மகளிர் உரிமை தொகை, இலவச பேருந்து, சொல்லாதது கூட செஞ்சிருக்காங்க. சொல்லாதது கூட நாங்க செஞ்சிருக்கோம். சொல்லாதது கூட செஞ்சிருக்காங்க. அஜித் குமாரை காவல்துறையினர் கேஸ் எஃப்ஐஆர் பதிவு பண்ணாமலே கொண்டு போய் அழைத்து வைத்து ஒரு ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் இடத்துல வச்சு கொண்டு இருக்கோம் சார். அதை அவங்க சொல்லலை, ஆனால் செஞ்சிருக்கிறாங்க. எல்லா இடங்களிலும் மணல்களை இஷ்டத்துக்கு வார விட்டுட்டு, இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி திருவள்ளூர் மாவட்டத்தில் டெண்டர் விட்டுருக்காங்க ஒரு 6 மாதத்துக்கு. அந்த டெண்டரை பார்த்தீங்கன்னா 6 மாதத்தில் நோண்ட வேண்டியதை இவங்க இப்போ ஒரே வாரத்தில் நோண்டி எடுத்துட்டாங்க. இதையும் சொல்லலை, ஆனால் செஞ்சிட்டாங்க. இப்போ தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை எல்லாம் சுரண்டக்கூடிய வேலைகளில் அவங்க சொல்லவே இல்லை சுரண்டுவோன்னு, ஆனால் செஞ்சுட்டாங்க. இப்படி தானே சார் விலைவாசியை நாங்கள் உயர்த்துவோன்னு சொல்லலை, ஆனால் செஞ்சுட்டாங்க. இதெல்லாம் தான் சொல்லலை, ஆனால் செஞ்சாங்க. எனவே இவர்கள் சொல்லாததை செஞ்சுன்னு சொல்கிறது எல்லாமே மக்கள் விரோத கொள்ளையடிக்கக்கூடிய ஊழல் செய்வதை தான் இவர்கள் சொல்லலை, அதை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்த முறை இவர்களை மக்கள் ஒட்டுமொத்தமாக புறக்கணிப்பார்கள். அரசியல் கட்சி கூட்டணி கணக்கு வேறு, மக்கள் போடுகின்ற ஓட்டு கூட்டணி தான், மக்களோடு கூட்டணி தான் வெற்றி பெறும். மக்கள் மனமாற்றம் ஏற்பட்டா இவங்க திமுக காலி. ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு ஒவ்வொரு வீடாக சென்று உறுப்பினர் சேர்க்கையில் தீவிரம் காட்டி வருகிறது திராவிட முன்னேற்ற கழகம். அது ஒரு பெரும் பலனை தந்திருக்கிறதா நாட்டிலே திமுகவினர். நாட்டிலே உள்ள ஊரணிகள், நாட்டிலே உள்ள ஏரிகளை எல்லாம் காலி பண்ணிட்டு ஓரணியில் தமிழ்நாடு சார். ஓரணியில் தமிழ்நாடு இருக்கிறாங்க சார், வந்திருக்காங்க சார். எதுக்காக? திமுகவை வீழ்த்துவதற்காக தமிழ்நாடே ஓரணியில் திரண்டிருக்கு. திமுகவுக்கு எதிராக திமுகவினுடைய கொடுமைகள், தினம் தினம் கொலைகள், தினம் தினம் கொள்ளைகள், ஒரு தோட்டத்தில் காவலாளியாக, தோட்டத்தில் வேலை செய்யக்கூடியவர்களாக, தோட்டத்தில் தங்கியிருக்கக்கூடிய முதியோர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. காவல்துறைக்கு பாதுகாப்பு இல்லை சார். ஒரு காவல்துறை எஸ்ஐ அடிச்சு கொண்டு இருக்காங்க சார். அப்போ போதை எங்கும் பார்த்தாலும், மாணவர்கள், பள்ளி கல்லூரிகள் எல்லா இடங்களிலும் இந்த போதை பரவி இருக்கு சார். தடுக்க முடியல இந்த ஆட்சியினால. இந்த போதை 2.0 சொல்லி இவங்க அமைச்சர், இவங்க டிஜிபிலாம் பேசுனாங்க, முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் இன்னைக்கு என்ன ஆச்சு? ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு முழுக்க 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 போதை மாநிலமாக இந்த தமிழ்நாடு மாறி இருக்கின்றது. இது வேதனைக்குரியது, வருத்தத்துக்குரியது. ஆணவ கொலைகளுக்கு எதிராக போராடக்கூடியவர்கள் போதை கொலைகளுக்கு எதிராகவும் போதை கொடுமைகளுக்கு எதிராகவும் இதை ஊக்குவிக்கக்கூடிய இந்த அரசாங்கத்துக்கு எதிராக போராடணும். அதுதான் சார் உண்மையான போராட்டம். இன்னைக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் ஒவ்வொன்றா பார்த்தோம்னா, இந்த அரசாங்கம் பாதுகாக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு என்பது மைனஸில் போயிட்டுருக்கு. இவங்களுக்கு மார்க் பண்ணோன்னா 0ல் கூட இல்லை, இன்னும் மைனஸில் போகுது. அந்த அளவுக்கு அகல பாதாளத்தில் இந்த சட்ட ஒழுங்கு இருக்குது சார். எனவே இது எல்லா விதங்களிலும் இந்த அரசாங்கம், எல்லா ஆட்சியின் போதும் சட்டம் ஒழுங்கு சில சிக்கல்களை சந்திக்கும். ஆனால் திமுக ஆட்சியின் என்பதாலே மிகைப்படுத்தப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க.
மிகைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை சார். இன்னைக்கு மக்கள் வந்து உணர்ந்திருக்கின்றார்கள். நீங்களும் ஒரு பத்திரிகையாளராக, நானும் ஒரு ஒரு அரசியல் கட்சிக்கு அப்பாற்பட்டவனாக, இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு என்பது எந்த அளவிற்கு கேவலமான நிலையில் இருக்குது என்பது உங்களுடைய மனசாட்சிக்கு நான் விட்டுறேன். இதை நான் சொன்னேன்னா அது எதிர்க்கட்சியாக இருந்து சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்கலாம். ஒரு பத்திரிகையாளராக உங்கள் மனசாட்சியை தொட்டு பாருங்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு என்பது மிகைப்படுத்தப்பட்டதா, அல்லது அரசியல்படுத்தப்பட்டதா, அல்லது ஒரு அரசியல் பேச்சா? பாதிப்பு ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு பேப்பரை படித்தோம்னா கொடுமையாக இருக்குது சார். தினம் தினம் கொலைகள். இதே திருவாரூரில் இன்னைக்கு கவின் விஷயத்தை பேசுகிறோம். இதே திருவாரூரில் அங்கே 3 இஸ்லாமிய நபர்கள் ஒரு இந்து பெண்ணை காதலிக்கலை அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல போய் பிரச்சனை செய்ததுன்னு ஒரு அரசாங்க ஊழியர், ஒரு தாசில்தார் அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய ஒரு நபர், அந்த நபரை அடித்து கொண்டு இருக்கிறான். இந்த கொடுமைகள் நடந்துட்டு இருக்கு சார். தினம் தினம் நடந்துட்டு இருக்கு கொடுமைகள், கொலைகள், எல்லாமே கொடூரங்கள். எனவே இந்த திமுகவினுடைய இந்த ஆட்சி என்பது கொலைகள் நிறைந்த ஆட்சி, கொடூரங்கள் நிறைந்த ஆட்சி, ஊழல் நிறைந்த ஆட்சி. இந்த ஆட்சியிலே வாழுகின்ற மக்கள் அனைவரும் மிகுந்த விலைவாசி உயர்விலே பாதிக்கப்படுகின்ற ஆட்சி. இந்த ஆட்சியிலிருந்து இந்த வரக்கூடிய 2026 விடுபட வேண்டும். சிறையில் அடைச்சா எப்படி எங்களுக்கு வெளில வரணும்னு நினைப்பாங்க, அந்த மாதிரி மக்களை சிறையில் அடைச்சிருக்காங்க. இதிலிருந்து வெளியே வரதுக்காக மக்கள் வந்து தயாராயிட்டாங்க. எனவே அரசியல் கூட்டணி கணக்குகள் எல்லாம் இங்கு தவிடுபொடியாக்கி திமுக வீழ்த்தப்படும். 2026 மிக எழுச்சியாக திமுகவை வீழ்த்தி மாற்று கட்சி ஆட்சிக்கு அமையும். இந்து மக்கள் கட்சியோட பொதுச் செயலாளராக இருக்கிறீங்க. அறநிலையத்துறை 3000 கோயில்களுக்கு குடமுழுக்கு வந்து இலக்கு நிர்ணயிச்சிருக்கோம், 2000 கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்தியிருக்கிறோம் அப்படின்னு நாள்தோறும் அந்த துறை சார்ந்த அமைச்சர் சேகர் பாபு செய்தியாளர்களிடம் பெருமிதம் தெரிவிக்கிறார். ஏன் பாராட்டு தெரிவிக்காமல் திட்டிகிட்டே இருக்கிறீங்க சார்? இந்து சமய அறநிலையத்துறை திருச்செந்தூரிலே சமீபத்தில் நடந்த குடமுழுக்கு, கும்பாபிஷேகம் இவைகளை நடத்தியதற்கு பெரும்பங்கு வகித்தது இந்து சமய அறநிலையத்துறையோ சேகர் பாபு அவர்களோ மு.க. ஸ்டாலின் அவர்களோ இல்லை, HCL சிவ்நாடார். 200 கோடிக்கு மேலே வந்து இந்த கோயில் திருப்பணிக்காக வழங்கிய HCL நிறுவனமும் சிவ்நாடாரம் தான் காரணம். அதுபோலத்தான் ஆயிரக்கணக்கான கோயில்களுடைய குடமுழுக்கு கும்பாபிஷேகத்திற்கு அந்தந்த உள்ளூரில் இருக்கக்கூடிய அந்த ஆன்மீக பக்தர்கள், ஆன்மீக அன்பர்கள், அவர்கள் நன்கொடை தருவது மட்டுமல்லாமல் அந்த திருப்பணிகளையே பொறுப்படுத்திக்கிட்டு அவங்க அதை செய்து முடிக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இதையும் கடந்து அங்கே இருக்கக்கூடிய உண்டியல் பணத்திலே இருந்து எடுத்து அதற்காக நிதி ஒதுக்கி செய்கிறாங்க. இப்போ இந்து சமய அறநிலையத்துறை வந்து குடமுழுக்கு செய்யலையா அப்படின்னு பார்த்தா அதுக்காகத்தான் உண்டியல் பணத்தை நீங்கள் எடுக்கிறீங்க. பின்ன எதுக்காக மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய வீட்டு செலவுக்காக உண்டியல் பணத்தை எடுக்கிறீங்க? கோயில் திருப்பணிக்கு தான் எடுக்கிறீங்க, கோயில் திருப்பணிக்கு நடத்துறீங்க, முடிஞ்சு போச்சு. இப்போ நாங்கள் என்ன கேட்குறோன்னா, இந்த கோயில் பணத்தினுடைய கணக்கு வழக்குகளை நீங்கள் ஆடிட்டிங் நடத்துறீங்களா இந்து சமய அறநிலையத்துறையில்? இல்லை, நடத்த மாட்டாங்க. நடத்தி ஆகணும், நடத்தி ஆகணும். கவர்மெண்டோட பாடி நடத்தி தானே ஆகணும். நடத்தலை சார், இதுதான் நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் இந்து சமய அறநிலையத்துறை இந்த இந்து சமய அறநிலையத்துறை வந்ததுலேருந்து இந்த ஆடிட்டிங் என்பது, இன்டர்னல் ஆடிட்டிங் என்பது, வரவு செலவுகள் என்பது இவர்கள் ஆடிட்டிங் செய்யவில்லை, இதுவரை செய்யலை. அப்போ நீங்கள் பொறுப்படுத்தோடனே திராவிட மாடல் என்ன சொல்லணும்? இன்டர்னல் ஆடிட்டிங் செய்யணும், ரொம்ப சீரியஸ் சார்ஜ் செந்தில். அப்படி ஒரு கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் பாடி அப்படி செய்யாமல் இருக்க முடியாது செந்தில். சார் செய்யலை, நீங்கள் இதை தான் நான் சொல்கிறேன். நான் இன்னொன்று சொல்கிறேன், நீங்கள் இந்து சமய அறநிலையத்துறையினுடைய சட்ட விதிகளுக்கு படி அறங்காவலர் நியமிக்கப்பட வேண்டும். இந்து சமய அறநிலையத்தினுடைய கோயில் எப்படி பராமரிக்கப்பட வேண்டும் என்றால், இப்போ கபாலீஸ்வரர் கோயில் இருக்குன்னா அந்த கபாலீஸ்வரர் கோயிலுக்கு என்று அவருடைய அந்த சுவாமியின் பேரில் தான் கோயில் நிலங்கள் இருக்கும், கோயில் சொத்துக்கள் இருக்கும். அவர் தான் யார்? அவர் தான் உரிமையாளர். அந்த உரிமையாளருக்கு வந்து அடுத்த கட்டமாக ஏதேனும் திருப்பணிகள் செய்யணும்னா அதை முடிவு செய்ய வேண்டியது அறங்காவலர்கள். அந்த அறங்காவலர்களுடைய திருப்பணிகள் மூலமாக தான் கையெழுத்து வாங்கி தான் நடத்த முடியும். ஆனால் இது வரைக்கும் அறங்காவலர்களே கோயில்களில் நியமிக்கப்படலை. நூற்றுக்கணக்கான கோயில்கள். உங்களுடைய பணி என்ன? அறங்காவலர்களை நியமனம் பண்ணி அந்த கோயிலை இன்னமும் மேம்படுத்துவது. ஏன் நியமிக்கல சார்? அதை தான் சொல்கிறேனே, இவர்கள் இந்த நிர்வாகம் என்பது சரியில்லைங்கிற. இந்து சமய அறநிலையத்தினுடைய நிர்வாகத்தில் இதுவரை அறங்காவலர்கள் நியமிக்காமலே நீதிமன்றம் வந்து என்ன பண்ணுச்சு? கூப்பிட்டு கொட்டு போட்டுச்சு, அறங்காவலர்கள் நியமிங்க. கோயில் திருப்பணிகளை ஈவோவை நியமிக்க வச்சு ஈவோ மூலமாக நடத்தக்கூடாது.
நீங்கள் வந்து தகுதியான அறங்காவலர்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஓ, தேடிக்கிட்டே இருக்காங்களா? அப்போ தகுதியானவர்களே இல்லையா? அந்த கோயிலை சுற்றி அந்த கோயிலுக்கான பக்தர்களில் தகுதியானவர்களே கிடைக்கலையா? அவன் தகுதியான திமுக காரன் கிடைக்கலன்னு சொல்லுங்க. தகுதியான திமுக காரன் அவனுக்கு கோயிலில் வச்சு கொள்ளையடிக்கிறதுக்கு, அதில் வந்து ஊழல் பண்ணுறதுக்கு அவனுக்கு தகுதிகள் இருக்கான்னு பார்த்தா அதுக்கு வேணால் தகுதியானவர்கள் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வந்து தேடலாம். ஆன்மீக நெறிகளை, ஆன்மீக பக்தியை, ஆலய மேம்பாட்டை செய்வதற்கு ஆயிரக்கணக்கான ரிட்டையர்டு ஜட்ஜிலிருந்து, ரிட்டையர்டு ஆஃபீஸர்ஸ்லேருந்து, இன்னும் சமூக பணி, ஆன்மீக பணி, கலைப்பணி இதில் இருக்கக்கூடியவர்கள் இருக்காங்க. உங்களுக்கு சேகர்பாபுக்கு தோதா யாராவது கிடைப்பாங்களா? இன்னைக்கு திருச்செந்தூர் அவர் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டாரு. இன்னும் சில கோயில்கள்லாம் அவருடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு அவர் சொல்ற வேலைகள் தான் நடத்தணும்னு பார்க்குறாரு. அமைச்சருங்க, ஆமாங்க, கட்டுப்பாட்டில் வச்சு கட்டுப்பாடு அவர்கிட்ட தானே இருக்கணும் சார். கட்டுப்பாடு என்பது அவர் ஒன்றும் அந்த கோயில்களுக்கான உரிமையாளர்லாம் கிடையாது. ஒரு அமைச்சர், அந்த நிர்வாகத்துக்கு உட்பட்டவர், அதை நிர்வகிக்க வேண்டியவர், அந்த அதில் வரக்கூடிய வரவு செலவுகளை பார்க்க வேண்டியவர். அந்த ஆடிட்டிங் பண்ணாமல், அங்கே இருக்கக்கூடிய அறங்காவலர்கள் நியமனம் செய்யாமல், அங்கே ஈவோக்களை வைத்துக்கொண்டு, இவர் அரசு அதிகாரிகளை வைத்துக்கொண்டு அதுக்கான செலவுகளை இவர்கள் செய்துட்டு இருக்காங்க சார். இதெல்லாம் வந்து அவர்களுடைய செலவுக்கு பார்த்தீங்கன்னா 12% எடுத்துக்கிறாங்க சார் அறங்காவலர்கள். சேகர்பாபு செயல்பாடு வந்து பொறாமப்படுறீங்களோ? வேதனைப்படுறேன். சேகர்பாபு அவர்கள் தங்கத்தை உருக்கி இன்னைக்கு கொண்டு போய் டெபாசிட் பண்ணிட்டார். தங்கம் என்பது நான் எப்படி கொடுப்பேன் தெரியுமா? ஒரு சென்டிமெண்ட்டாக கொடுக்கணும்னா, எங்கள் வீட்டில் வந்து கல்யாணம் நடக்கணும் அப்படின்னாக்கா நாம் திருமணத்துக்காக தாலியை கொண்டு போய் கொடுக்குறோம். அதை உருக்குனா என்ன சார் அர்த்தம்? உருக்காமல் என்ன பண்ணுறது அப்படின்னா சார், அந்த தங்கத்தை நீங்கள் சேமித்து வைத்து விட்டு அதை தங்கமாக நீங்கள் அடகு வைங்க. அதை உருக்கி அடகு வச்சா என்ன சார் அர்த்தம்? அது எந்த விதத்தில் நீங்கள் உருக்குனாலும் முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த சென்டிமெண்ட்டான விஷயங்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அதெல்லாத்தையும் முழுக்க நாங்கள் வந்து கவலைப்பட மாட்டோம். எங்களுக்கு தேவை வந்து அதை கொண்டு போய் பேங்க்கில் வச்சு நாங்கள் வருமானம் மட்டும் பார்ப்போம். சார், இது வருமானத்துக்கான இடம் இல்லை. அரசு தங்கமாக பார்க்கிறது, நீங்கள் தாலியாக பார்க்க வேண்டும் என்கிறீர்கள். உண்மைதான். நாங்கள் தாலியாக பார்க்குறோம், அவர் தங்கமாக பார்க்குறாரு. நாங்கள் பக்தியாக பார்க்குறோம், அவர் டப்பா வருமானமாக பார்க்குறாரு. அவர் மைண்டில் அப்படி தான் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் அறங்காவலர்கள் நீங்கள் இதை முடிவு பண்ணுறதுக்கு நீங்கள் யார்? சட்டத்துக்கு விரோதமாக, இந்து சமய அறநிலையத்துறை சட்டத்துக்கு விரோதமாக செயல்படுறாருன்ற. கோயில் நிலங்கள் மீட்கப்படணுன்றேன். குயின்ஸ்லாண்டு இடம், இங்கே இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு சொந்தமான இடம். நீதிமன்றம் 9 கோடி ரூபாய் அபராதம் கட்டணும். அதிகமாக ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து நிலங்களை மீட்டு உள்ளோம் அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் மீட்டோன்னு சொல்லுவார். ஒரு 1-2 பேசிட்டு இருக்கிறீங்க. 1-2லாம் இல்லை சார். சார், ஒன்று சொல்லட்டுங்களா? பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை இன்னைக்கு வரைக்கும் இவங்க லிஸ்டில் கூட காட்ட மாட்டாங்க. நீங்கள் மீட்டுட்டோன்றீங்களே, சில இடங்களிலே நாங்கள் எதை மீட்டுட்டோம், யாரிடம் மீட்டுட்டோம்னு சொல்ல மாட்டாங்களா? சரி, சொல்கிறாங்க சார். எப்படி சொல்கிறாங்கன்னா, விஷயம் என்ன தெரியுங்களா? நான் ஒரு 2 உதாரணங்களை சொல்கிறேன். இங்கே நம்ம இருக்கக்கூடிய மயிலாப்பூர் பகுதிகளில் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு சொந்தமான ப்ளே கிரவுண்டை வந்து என்ன பண்ணாங்க, லீஸுக்கு எடுத்திருந்தாங்க. அவங்களால லீஸு அமௌண்ட்டு, அதுக்கப்புறமா அதுக்கான மெயின்டெனன்ஸு கட்ட முடியல. அதை ஒப்படைச்சாங்க. மீட்டுட்டோம். அது கேட்டால் இத்தனை 100 கோடி ரூபாய் சொத்து நாங்கள் எப்படி சார் மீட்டுன்னு அர்த்தம்? இது அவங்க கட்ட முடியல, லீஸுக்கு கொடுத்துட்டாங்க. இது நடந்துச்சு. வடபழனியில் பார்த்தீங்கன்னா முருகர் கோயிலுக்கு சொந்தமான இந்த சினிமா ஷூட்டிங்காக வேன்லாம் நிற்கும் பார்த்தீங்களா, ஒரு காலியான இடம், அந்த கோயிலுக்கு சொந்தமான இடம். அதில் வேன்கள் எல்லாம் நிறுத்தி வச்சுருந்தாங்க. அதுக்கு சில பேர் வாடகை வசூலும் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த வாடகை வசூல் பண்ணவங்கெல்லாம் அந்த இடத்துலேருந்து வண்டியை நகர்த்திட்டு உடனே நாங்கள் அதை மீட்டுட்டோம்னா எத்தனை நிலங்கள் இன்னைக்கு வரைக்கும். இன்னொன்று தெரியுங்களா, நாங்கள் இந்த 2 விஷயம் நாங்கள் பதிவு பண்ணுறேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு அறிவிப்பு விட்டிருக்கார். கோயில் நிலங்களிலே குடியிருப்பவர்களுக்கு அந்த நிலத்தை உரிமையாக்குவோம் என்று சொல்லியிருக்கின்றார். இதையும் நாங்கள் வன்மையாக கண்டனத்தை பதிவு செய்கிறோம். வக்ஃப் போர்டுக்கு சொந்தமான நிலங்களை எல்லாம் குடியிருப்பவர்களுக்கு சொந்தமாக்குவோம் ஏன் சொல்லலை? ஏன் சார் சொல்லலை? சொல்லிதான் பாருங்களேன். அப்ப இந்து கோயில் நிலங்களிலே குடியிருப்பவர்கள் எல்லாம் குடியிருப்பவர்கள், ஆக்கிரமிப்பாளர்கள் அல்ல. ஒரு காலத்திலே அதையெல்லாம் ஆக்கிரமித்து பட்டா போட்டு அந்த இடத்துல வந்து லே அவுட் போட்டு வித்தவர்கள் எல்லாம் அது ஆக்கிரமிப்பா அவங்களுக்கு தெரியல. அப்ப வக்ஃப் போர்டுக்கு ஆக்கிரமிப்பில் இருக்கக்கூடியவர்களுடைய சொத்துக்களை எல்லாம் அதை நாங்கள் அவர்களுக்கு கொடுப்போம்னு சொல்ல மாட்டீங்க. கோயில் நிலங்களுடைய சொத்துக்களை கொடுப்போம்னு சொல்றதுக்கு நீங்க எப்படி சார் கொடுக்குறீங்க? கோயிலுடைய உரிமைகளை எடுத்துக்கொள்வதற்கு நீங்க யார்? எப்படி சார் இது நியாயம்? இது எங்களுடைய இந்து மதத்தினுடைய ஆலயங்களுக்கு, அந்த உரிமைகளுக்கு, இந்து மதத்தினுடைய ஆலய சொத்துக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய வார்த்தையாக தான் பார்க்குறோம். இதை தான் திமுகவும் சொல்லுது, இதை தான் கம்யூனிஸ்டும் சொல்கிறாங்க, இதை தான் அதிமுகவும் சொல்லுது.
இந்த விஷயத்தில் நாங்கள் இவர்களுடைய நிலைப்பாட்டுக்கு முற்றிலும் எதிராக ஆக்கிரமிப்புகளிலே இருந்து நிலங்கள் மீட்கப்பட வேண்டும். அவர் 100 ஏக்கர் மீட்டாலும் 500 ஏக்கர் மீட்டாலும் 1000 ஏக்கர் மீட்டாலும் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் இன்னும் ஆக்கிரமிப்பில் இருக்கிறது. அவைகள் அனைத்தையும் மீட்க வேண்டும். மீட்பதற்கான நடவடிக்கையை இந்த அரசாங்கமும் செய்து தர வேண்டும். இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. நல்லது செந்தில், நம்ம தொடர்ந்து பேசுவோம் அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் அடுத்தடுத்த கட்டங்களில். உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி. நன்றி.